फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கங்க கலாஸ் ரெசிபில இன்னைக்கு சிக்கன் சுக்கா சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க क्लीन पन्नी कट पन्नी எடுத்து வச்சிருக்க 1/2 kg boneless chicken இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் புளிக்காத தயிர் சின்ன குளிக்கரண்டில 2 குளிக்கரண்டி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க கடாயில 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன் ஜீரகம் 3/4 டீஸ்பூன் மிளகு 5 வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டோம் வரமிளகாவோட காம்பு எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு உப்பு ஃப்ரீசர்ல இருந்து சிக்கனை வெளியே எடுத்து வச்சிரலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன உடனே கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிச்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பவுல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கிட்டோம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டோம் பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டோம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன தக்காளி ஊற வச்ச சிக்கன் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் மூடி வச்சிடலாம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதுங்க தயிர் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் வேகிறதுக்கும் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வாங்க கட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா ரெடி இது எல்லாத்தோடையும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க